ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. வணக்கம். எல்லோரும் நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த வீடியோவில் ராகு திசை 18 வருடங்கள் நடந்தால் 12 லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் நடக்கும் என்பதை பார்ப்போம். ஜோதிடம் என்னும் கடலில் ஒரு சிறு துளியே நான் சொல்வது. யோககாரகன் போககாரகன் ராகு மிகுந்த யோகத்தை செய்யக்கூடியவன். போகம், அதிகமான போகம், பெண்ணின்பம், மது, மாது, கேளிக்கை, சீட்டாட்டம், இதெல்லாம் ராகு. புகழ் வெளிச்சம் ராகு. திடீர்னு ஒருத்தர் புகழோட உச்சிக்கு போறாருன்னா ராகு. அசுர கிரகம் ராகு. தலை மனித தலையும் உடல் பாம்பாகவும் இருப்பவர் ராகு. இது ஒரு நிழல் கிரகம். இது பருப்பொருளே கிடையாது. மண்ணோ கல்லோ மண்ணோ அதுவே கிடையாது, நிழல். இந்த நிழலுக்குத்தான் ராகு கேது. அது சம்பந்தமாக அப்புறம் பேசுகிறேன் என்னன்ட்டு. இது திசையை மட்டும் பார்ப்போம். வானமண்டலத்திலே ராகு என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இவருக்குரிய ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். வேடத்தொழில். வேடத்தொழில்னா சினிமா, நாடகம், நாட்டியம், இந்த போல வேடத்தொழில் இவருக்கு சொந்தமானது. கள்ளக்கடத்தல், பார்பர் ஷாப், லாட்ரி, மதுபார், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், சினிமா தொழில் எல்லாமே. இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ராகு திசை ஒருவருக்கு வந்தால், ராகு நல்ல இடத்தில் இருந்தால் சுபரோட சேர்ந்துருக்கணும். சுக்கிரனுடைய குருவோடைய சேர்ந்திருந்து, இல்லை புதனுடைய சேர்ந்திருந்தால் மிகுந்த யோகம் ராகு. இந்த ராகு திசை 12 லக்கணங்களுக்குமே 12 லக்கணங்கள்லேயே மிதுன லக்கணத்துக்கு ராகு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மிதுன லக்கணத்துக்கு ராகு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கெட்டே போயிருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார். மிதுன லக்கணத்துக்கு 12 லக்கணங்களில் மிதுன லக்கணத்திற்கு ராகு கெட்டே போயிருந்தாலும் கெடுதல் செய்ய மாட்டார். இந்த ராகுவை கணிப்பது என்பது மிகுந்த சிரமம். ராகு எப்படி பலனளிப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணத்தில் நீங்கள் பிறந்துறீங்க. ராகு சிம்ம வீட்டில் இருக்கார். ராகு திசை உங்களுக்கு வருது. அப்ப சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சூரியனை போல எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார். மேஷத்தில் இருந்தால் செவ்வாயை போய் செயல்படுவார். ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரனை போல் செயல்படுவார். மிதுனத்தில் இருந்தால் புதனை போல் செயல்படுவார். கடகத்தில் இருந்தால் கன்னியை சந்திரனை போல் செயல்படுவார். சிம்மத்தில் இருந்தால் சூரியனை போல் செயல்படுவார். கன்னியில் இருந்தால் புதனை போல் செயல்படுவார். துலாத்தில் இருந்தால் சுக்கிரனை போல் செயல்படுவார். விருச்சகத்தில் இருந்தால் செவ்வாயை போல் செயல்படுவார். தனுசில் இருந்தால் குருவை போல் செயல்படுவார். மகரத்தில் இருந்தால் சனியை போல் செயல்படுவார்.
சனி என்ன காரகமோ அதை வாங்கிக்கும், இது எடுத்து செய்யும். சனி அந்த இடத்துல டம்மி ஆக்கிடும், தான் போய் உட்கார்ற இடத்துல அந்த அதிபதியை டம்மி ஆக்கிடும். மகரத்தில் இருந்தால் சனியை போல செயல்படுவார், கும்பத்தில் இருந்தால் சனியை போல் செயல்படுவார், மீனத்தில் இருந்தால் குருவை போல் செயல்படுவார். அதாவது இந்த ராகு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு எந்த உங்களுக்கு திசை வருது, ராகு திசை வருது அப்படின்ட்டால ராகு எந்த இடத்தில் உட்காருதோ அந்த இடத்தினுடைய அதிபதி வலுபெறணும். ஆட்சியோ உச்சமோ நட்போ பெறணும், நீச்சமாயிடக்கூடாது. ராகு போய் அமரக்கூடிய ராசி கட்டத்தின் அதிபதி அதே இடத்துல ஆட்சியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. நீச்சமாக இல்லை பகையாக போய் எங்கே உட்காரக்கூடாது, இல்லை நீச்சமாக போயிடக்கூடாது. நீச்சமாக போயிட்டானா ராகு உங்களை படுத்து எடுத்துருவான். ராகு அமரக்கூடிய வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெறணும். புரியுதா? இப்போ இந்த ராகு திசை இந்த 12 ராகு பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பணம் என்ன நேரம் இருக்காது, அவ்வளோ பணத்தை கொண்டு பல கோடியை கொட்டி விடுவார். ராகு வந்து சாதாரண கிரகம் இல்லை, லட்சம்லாம் கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டாந்து குடிசையில் இல்லாம இருந்தவனை கோபுரத்தில் ஏற்றி வைக்கிறவர் ராகு. வெறும் மாசத்துல 5000 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவனை ஒரு நடிகன் ஆக்கி விட்டு கோடிக்கணக்கமான சம்பளத்தை வாங்க வச்சிருவார். வெறும் மாதம் 5000 ரூபா சம்பளம் 5000 ரூபா 10000 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபரை ஒரு நடிகன் ஆக்கி விட்டு, இல்லை வேற ஏதாவது ஒரு துறையில் ஈடுபடுத்தி பெரிய புகழை கொடுத்து கோடிக்கணக்கான பணத்தை கொட்ட வச்சிருவார். அவனுக்கு என்ன நேரம் இருக்காது. அந்த பணம் வந்தாலும் காப்பாற்றியும் கொடுப்பார் அந்த பணத்தை. அதான் ராகு, காட்டி கொடுக்க மாட்டார் எந்த வகையில் வந்தாலும். ராகு என்பது குறுக்கு வழி, அது நேர் வழி கிடையாது. ராகுங்கிறது குறுக்கு வழி. அதே நேரத்தில் ராகு சுபரோட சேர்ந்து இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் குருவோடையோ சுக்கிரனோட சேர்ந்து இருந்தீங்கன்னா அது வந்து இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு போயிடும். யோகம்தான் ராகு. 10000 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 2 கோடி ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 10000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாரு ஒருத்தர், திடீர்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, கதாநாயகன் ஆயிடுறாரு, சம்பளம் நல்லா படம் ஓடுது. அடுத்த படத்துக்கு 2 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் ரெடியாக நிற்பான். ஏன்னா இவன் நடித்த படம் நல்லா ஓடுங்கும் போது அவன் 2 கோடி இல்லை 10 கோடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். இன்றைக்கி ஒவ்வொரு நடிகரோட சம்பளம்னா நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம். 19 கோடி, 20 கோடி, 100 கோடி. உச்ச நடிகருக்கு 100 கோடி சம்பளம். ஸ்டாருக்கு என்ன சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. 100 கோடி ரூபா சம்பளம். என்ன பண்ணுறது? 100 கோடியை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது? எண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான். 100 கோடியை வாங்கி 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லி சாப்பிட முடியுமா? பணம் தேவைதான். அளவுக்கு அதிகமாக போயிட்டுனா பேப்பர் தான். அது பணம் தேவைதான், அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா பேப்பர் தான். என்ன பண்ணுறது? 100 கோடி அது செலவழிக்கிறது கூட நேரம் வேணும்னா நமக்கு 100 கோடி சம்பளத்தை வாங்கி செலவழிக்க நேரம் வேணும்ல. அதான் சொல்ல நினைக்கிறது. 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு சரி சம்பளம் காசு இருக்குன்ட்டு 6 இட்லி சாப்பிட முடியாது. காலைல 5 இட்லி தான் சாப்பிட முடியும், இல்லை 6 இட்லி சாப்பிட முடியாது. இல்லை ஒரு குவார்ட்டர் மருந்து சாப்பிட்றவன் இன்றைக்கி ஒரு ஆஃப் அடிப்புன்னு அடித்தானா பிளாட் ஆகிடுவான். மூளை பாதிக்கப்பட்டு போயிடும். என்னத்தை பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு என்ன ஏற்றுக்குமோ அதான் செஞ்சுக்கலாம். 100 கோடி இருந்தாலும் அதுதான், 100 ரூபா இருந்தாலும் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஆசை குறையும் மனுஷனுக்கு. ஆனால் அந்த மாதிரி அள்ளி கொடுப்பவர் ராகு. 100 கோடி 200 கோடி 10 கோடி பெரிய நிலபலங்கள் வாங்கிடுவார். ராகு திசை சாதாரணமாக எடுத்துடாதீங்க நீங்கள். அதே நேரத்தில் பெரிய மாடி வீட்டில் இருக்கிறவரை தெருவில் படுக்க வச்சுருவார். அதுவும் ராகு திசை தான்.
பெரிய பில்டிங், பெரிய பில்டிங்கில் பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்கிறவனை கொண்டாந்து கீழே தெருவில் போட்டுருவார், இங்கே கடை அப்படின்ட்டு. அதுவும் ராகு தான். தெருவில் படுத்திருந்தவனை தூக்கி டாப்பில் வச்சுருவார், இது ராகு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்துடைய நல்வினை தீவினை ராகு திசை வரும்போது நம்ம அனுபவிக்க போகிறோம், அவ்வளோதான். அதாவது ராகுங்கிறது கேதுங்கிறது என்னன்னா, செய்ய தவறிய கடமை. போன ஜென்மத்தில் நாம் செய்ய தவறிய கடமை கேது. ராகு சென்ற பிறவியில் நாம் எதையெல்லாம் ஆசைப்பட்டு நடக்காமல் மரணம் அடைகிறோமோ அதுதான் ராகு. நிறைவேறாத ஆசை ராகு. சென்ற பிறவியில் நிறைவேறாத ஆசை ராகு. ஓகேவா? அதனால ராகுக்கு வந்து தலை மட்டும்தான், உடல் கிடையாது. அதுக்கு போதுங்கிற எண்ணமே வராது. ராகுக்கு வந்து போதும், அப்பா போதும்டா அப்படிங்கிற எண்ணம் வராது. இன்னும் 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 அடுத்தது அடுத்தது 100 கோடி சம்பளமா, அடுத்தது 200 கோடி சம்பளம் வாங்கணும். இப்படிதான் ராகு. ராகுங்கிறது கணிக்க சிக்கலான கிரகம் தான். ஒரு ஜோதிடன் ராகு கணிச்சு ஒருத்தருக்கு பலன் சொல்லிட்டான்னா, அந்த பலன் நடந்துருச்சுன்னா அதே மாதிரி அவன் மிகப்பெரிய ஜோதிடன். ஏன்னா ராகை கணிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. ஏன்னா இப்போ ராகுவோட ஒரு 5 கிரகம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நிற்கிது, ஒரு 4 கிரகம் சேர்ந்து நிற்கிது. எப்படி பலன் எடுப்பீங்க? அந்த 5 சேர்ந்த 5 கிரகத்தோடையும் பலனையும் சேர்த்து செய்வார். அங்கே 5 கிரகம் டம்மி தான். அமர்ந்திருத்த அந்த தான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதியோடையும் கிரகத்தை அந்த பலனையும் எடுத்து செஞ்சாகணும். தன்னோட சேர்ந்து இருக்கிற கிரகத்தோட பலனையும் செஞ்சாகணும். இது ஒரு கிரிட்டிக்கலால் அவனை கணிக்கணும். எதை முன்ன செய்வான், எதை பின்ன செய்வான், எதை சரியாக செய்வான், எதை தப்பாக செய்வான். இதெல்லாம் பெரிய ராகு வந்து அவ்வளோ ஈஸியாக கணிச்சிடவே முடியாது. 18 வருஷம் தசை. சூரிய சந்திரர்களை பகையாக கொள்ளக்கூடியவர். சூரியனும் சந்திரனும் ராகுக்கு கடுமையான பகை. கிரகணங்கள் ஏற்படுத்தி சூரிய ஒளியை மறைப்பவர். நவக்கோள்களிலேயே செவ்வாயை விட புதனும், புதனை விட வியாழனும், இப்படியே ஒரு கோள்களுடைய பலன் இருக்கு, பலம். இதில் வந்து கடைசியாக என்ன சொல்கிறோம்னா, ராகு விட ராகு தான் பலம், அதை தாண்டி கேது பலம். நவக்கிரக 9 கோள்கள்லேயே கேது தான் அதிகமான பலம் உள்ளவர். அதுக்கு முன்னாடி ராகு. அந்த ராகு கேதுகள் அதிக பலம் அப்படிங்கிறார். இவர் ராகுடைய திசையில் கூட்டு காமம், ஒரு கூட்டு காமம் ஏற்படும். தவறாக எடுத்துக்க வேணாம். கூட்டு காமம் 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறது, 4 பேர் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கூட்டு ஓரினை சேர்க்கை, இதெல்லாம் ராகு தான். கண்ணாடி, நீ கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடின்னு எடுத்துட்டா ராகு தான். பஞ்சி ராகு. தீவிரவாதி ராகு. ராகு மட்டும் ரிவர்ஸில் போவார். 7 கிரகமும் முன்னோக்கி வரும், ராகு மட்டும் பின்னோக்கி போவார், பின்னாடி சுற்றுவார். ரிவர்ஸ் கிரகம் அது. மாந்திரிகம் ராகுக்கு முக்கியமான தொழிலுங்க. ராகு திசையில் ஒருத்தன் நடிகன் ஆகலாம், பெரிய மாந்திரிகவாதி, 10 லட்சம் வாங்குற மாந்திரிகவாதிலாம் இருக்கான். ஒரு காரியத்தை கரெக்டாக செஞ்சு கொடுத்து 10 லட்சம் காசு வாங்குற மாந்திரிகவாதி இருக்கான். இதை முடிச்சு நான் தர்றேன், 10 லட்சம் கொடு. எந்த ஒரு காரியத்தையும் ஒருத்தனை முடக்கி போடணுமா, ஒருத்தர் குடும்பத்தை அழிக்கணுமா,
இதை நான் செஞ்சு தர்றேன், எனக்கு நீ 50 லட்சம் கொடுக்கணும். அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவன் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான், அவனுக்கு ஒரு எதிரி இருப்பான், இல்லை அவனை விட இவன் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு போவான், அவனுடைய வளர்ச்சியை போய் அமுக்கணும் அப்படின்னா இவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் மாந்திரிகத்தில் உள்ளே போயிடுவாங்க. தெரியாது, அவன் வளர்ச்சியை தடுக்கணும்னா மாந்திரிகத்தை உள்ளே போனான்னா இப்போ அது மாந்திரிகம்ங்கிறது நிஜம். ஆனால் அதை சரியாக செய்கிறதுக்கான ஆட்கள் குறைவு. இப்போ மாந்திரிகம் உண்மை, அதை சரியாக செய்கிறதுக்கான ஆட்கள் இப்போ குறைவு. சொல்லுறீங்களா? அது பேரை பயன்படுத்தி நான் அதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறதுக்கு தான் அதிகமான போலியான ஆட்கள் இருக்காங்களே தவிர நிஜமாக அந்தனுடைய மந்திரங்களை அதர்வண வேதம், ராகுக்குன்னு உள்ளது அதர்வண வேதம், அதில் தான் அந்த மாந்திரிகம் இருக்கு. கேரளாவில் என்ன அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அது பெரிய ஆட்கள்லாம் அது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு கடை நல்லா ஓடணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில மாந்திரிகம் இருக்குது, அதை போய் செஞ்சுட்டு வர்றாங்க. மாந்திரிகம்ங்கிறது உண்டு, ஆனால் அதை சரியாக செய்யக்கூடிய ஆட்கள் மிக குறைவு. நான் சொல்லுனேன், 10 லட்சம் கொடுத்து ஒரு செயலை செய்கிறதுக்கான ஆட்கள் உண்டு. இப்போ அந்த மாதிரி கொண்டு கொடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவன் 10 லட்சம் மாந்திரிக தொழிலில் 10 லட்சம் திடீர்னு கிடச்சிதுன்னா அதுதான் ராகு திசை. அந்த ராகு பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சம்னா அவனுக்கு தேவைப்படாது, லட்சம்னா கிடையாது, கோடி தான். கோடியிலையும் பல கோடி, 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடி, அதான் ராகு. ராகு நல்ல இடத்த சுபரோட சேர்ந்து சுப இடத்துல இருந்து உங்களுக்கு திசை நடந்து ஆரம்பிச்சிட்டா கொட்டி கொடுத்துருவோம். கூரையை வச்சுட்டு கொட்டுறது மாதிரி கொட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன நேரம் இருக்காது, உங்களுக்கு எண்ணுறதுக்கான நேரம்லாம் இருக்காது, கொண்டு குமிச்சு வச்சுக்க வேண்டியது தான். நிஜம், இது அனுபவபூர்வமான உண்மை. இது என்னுடைய வயசுக்கு நான் பார்த்த நபரோட நான் இப்போ சொல்கிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட இப்போ இல்லை, என்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஜாதகம் பார்த்துருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு அதே படம் அவருக்கு நடந்துருச்சு. அவர் எங்கேயோ இருக்காரு, பெரிய உச்சியில் இருக்காரு. அது யார் என்னன்னு நான் சொல்லலாம் விரும்பல. இது நடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்துட்டு போனாங்க. அப்போ சாதாரண ஆள், அப்போ என்கிட்ட பார்க்கும் பொழுது அவர் சாதாரண ஆள். இன்னைக்கு நானே போய் பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை, பார்ப்பாரு, நேரம் இல்லை அவருக்கு. அவ்வளவு தொழில்துறைகள் இருக்கு அவர்கிட்ட, மருத்துவமனை இருக்கு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், பள்ளிக்கூடம் இருக்கு. 20 வருஷம் முன்னாடி என்ன பார்த்தாரு, இதெல்லாம் நடக்கும்னு. அவரோட அந்த ஜாதகத்தை பார்த்து ராகு தசை இதில் ஆரம்பிக்குது. சிம்ம லக்கணக்காரர் அவர். கடைசியில் பாருங்கள், சிம்ம லக்கணத்துக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க ராகு பகம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சிம்ம லக்கணத்துக்கு இக்கட்டான சூழ்நிலையில் குருவோட சேர்ந்து போய் சண்டாள யோகம் பெற்று போயிட்டார் அந்த ஜாதகருக்கு. நான் சொல்லக்கூடிய ஜாதகத்துக்கு சிம்ம லக்கணம் அவர் சண்டாள யோகம் வாங்கிட்டு இந்த 20 வருஷத்தில் அவரோட வளர்ச்சி எப்பயாவது நான் என்னைக்காவது ஒரு நாள் பேசுவேன். அதுவும் இப்போ இந்த செட்டு மாத்திரம்ல அவர் ஃபோன் நம்பரும் போயிடுச்சு என்கிட்ட. ஏன்னா யாருன்னு சொல்லக்கூடாது, நம்ம தவறுது. பெரிய ஒரு லாட்ரி நிறுவனம் நடத்தினார். அப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ தடையாயிடுச்சு. 10 வருஷம் 12 வருஷம் தடையாகுது. பெரிய லாட்ரி ஓனராக இருந்தது, பெரிய லாட்ரிக்கு ஹோல்சேல் வியாபாரி மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இப்படி மாறி பல தொழில்கள் இப்போ அவருக்கு. அது அப்பே கணிச்சு சொன்னா, இப்படிலாம் இருக்கியா, பெரிய உன்னை கையாலே பிடிக்க முடியாதியா அப்படின்ன. அதே மாதிரி ஆயிடுச்சு. அதுபோல் எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு திசை இந்த 12 ராகு திசை வந்துட்டால் வாகன தொழிலுக்கும் உள்ள ராகு தான் காரணம். ஒருத்தர் டிரைவராக இருக்கார், வாகனங்களுக்கெல்லாம் ராகு தான் காரணம். ஓடுதா பாம்பு, ஓடுதா அதே தான். பேராசை ராகு 7 லக்கணத்துலேருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்துட்டால் காதல் திருமணம் பண்ண வைப்பார். ஜாதி மாறி மதம் மாறி திருமணம் பண்ண வைப்பார். இங்கே அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிடுவார். ராகு திசை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வருது,
அப்போ ராகு திசை இப்போ 18 வயசில் வருது, ராகு அந்த பொண்ணுக்கு ஆரம்பிக்குதுன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடும். அது தந்தைக்கு பிடிக்காதவனை, தனக்கு கீழ்நிலையில் உள்ளவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவனுக்கு கட்டப்புறமாக பிச்சைக்காரனாக இருப்பான், அவனை கட்டிட்டு போயிடும். அப்போ தகப்பனோட நிலைமை எப்படி இருக்கும்? அது செய்யறது ராகு. அந்நிய பாஷைக்கு அதிபதி அவர் வந்து அந்நிய பாஷை, எல்லா பாஷைகள்லையும் அந்நிய பாஷை பேச வைப்பார். பெரும்பகுதி இந்த அரசியல்வாதிகளை ஒட்டிக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க பாருங்க. ஒட்டிக்கிட்டு பெரிய ஆளாகணும். அரசியல்வாதி மந்திரியோ தந்திரியோ ஒட்டிக்கிட்டு மந்திரிகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி முடிச்சு தரேன் இவன் பல கோடியை சம்பாதிச்சிருவான். மந்திரி சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், ஒரு காரியத்தை முடிக்கிறது நான் அரசியல்வாதத்தை ஒட்டிக்கிட்டு இவன் ஒட்டிக்கிட்டே தான் போவான், பின்னாடியே போவான். அப்போ அவனுக்கு ராகு திசை சொல்ல புரியுங்களா? அதனால் சாதுரியமாக ஏமாற்றுதல், இதுதான் ராகு திசை. பெரிய பெரிய ஃபைனான்ஸ் வச்சு அதை வாங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இப்படி சீட்டு கம்பெனி பல கோடியை சுட்டிட்டு போயிடறானோல்ல, அதெல்லாம் ராகு தான். சாதுரியமாக ஏமாத்துதல் ராகு. பெரிய ராகு பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ராகு திசை பல கோடியை கொடுத்துருவான், கொட்டிடுவான் கொண்டாந்து. ஆனால் நல்லா இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். 2 நிலை இருக்குது ராகுக்கு. துன்பத்தையும் உண்டு ராகு, இன்பத்தை மட்டும் அவனை கொடுத்துட மாட்டான். ஒரு பேப்பருக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே போல் ராகு சுபரோட சேர்ந்துருந்துட்டான்னா ஓகே. ராகு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய், சனி, சூரியன், சந்திரனோட சேர்ந்து இருந்தான்னா அது யோக ராகு கிடையாது. ராகு வந்து சனியோட சேரக்கூடாது, ராகு செவ்வாயோட முக்கியமாக சேரக்கூடாது, ராகு சூரியனோட மிக மிக முக்கியமாக சேரக்கூடாது. சேர்ந்தான்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். ராகு திசையில் மிக மிக உஷாராக இருக்கணும். அதுவும் ராகு சூரியனோட சேர்ந்துட்டான்னா, ராகு திசை ஆரம்பிச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை இருட்டாக போயிடும். பெரிய புகழ் வெளிச்சத்தில் இருப்பாங்க, செல்லா காசாக போயிடுவாங்க. நிஜம் இது நான் சொல்கிறது. இந்த ராகு திசைக்கு 12 லக்கணத்துக்கும் பலன் எடுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கான், யார் நட்சத்திரத்தில் இருக்கான், யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படி பார்க்கணும். ஆனால் பெரும்பகுதி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்கணங்களுக்கு ராகு எந்த நிலையில் இருந்தாலும் சரி மிகுந்த கெடுதல் எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா நண்பர்களுடைய லக்கணம் அது, பெரிய கெடுதல் எதுவும் பண்ண மாட்டான். மற்ற லக்கணங்களுக்கு நல்லா இருந்தால்தான் ராகு உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பான். அதான் சொல்கிறேன், சிம்ம லக்கணத்தில் போகிற நான் பார்த்த ஜாதகம் சிம்ம லக்கணம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சிம்ம லக்கணம் அவருக்கு வந்து அந்த லக்கணம் ராகு திசை ஆரம்பிக்குது. ராகு குருவோட போய் சேர்ந்துட்டார், சண்டாள யோகம் வாங்கிட்டார். அப்போ சொன்னா இந்த திசை இந்த வயசில் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது, கொடுத்தே ஆமாம் ராகு, வேறு வழி கிடையாது. ஏன்னா சுபரோட சேர்ந்துட்டான். சிம்ம லக்கணத்துக்கு பாவியாக இருந்தால் கூட சுபரோட சேரும் பொழுது இவனும் சுபத்துவமாக ஆகிடுவான். அப்போ குருவாகிடுவார், குருவோட ஆதிபத்தை இவர் எடுத்துருவார். சிம்ம லக்கணத்துக்கு குரு யார்? யோகாதிபதி. அப்போ கொட்ட வேண்டியதுதான். ராகு குருவிட்டேருந்து எல்லாத்தையும் பிடிங்கி உருவி சுத்தமாக அவன்கிட்ட கொடுத்தார். நிஜம், இது நடந்த ஒரு நிஜம் இது. அடுத்தது பெரும்பகுதி பார்த்தா அந்த இவ்வளோதான் அந்த லக்கணங்களை ராகு திசைக்கு பலன் வேணால் உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். திசை ஆரம்பிக்க போகுதுன்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். எப்படின்னா ராகு திசை
ஒரு 10 வயசுல வருது, நல்லா ராகு நல்லா இருக்கு, நல்லா திசை நடத்த போகுதுன்னா நல்லா படிப்பாங்க, ஷூட்டிங்காக இருப்பாங்க, எல்லாமே டேலண்டாக இருப்பாங்க, ஸ்கூலில் பரிசு வாங்குவாங்க, வெளிநாடு சென்று படிப்பாங்க. இது ராகு தசை. இப்போ உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ராகு வர்றாருன்னா அப்போ உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். ராகு எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஆக ராகு தசை எப்படின்னா ஒரு 45 வயசுக்கு மேலே ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா ஓகே. ஏன்னா 45 வயசில் அவன் ஓரளவு அனுபவத்தை வந்துடும். இந்த 25 வயசில் வர்ற ராகு 20 வயசுலேருந்து இந்த 20 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கிற ராகு வந்துச்சுன்னா இவனை கெடுத்துருவான். எப்படி எடுத்துருவான்? ஏன்னு கேட்டிங்கன்னா பணத்தை அள்ளி கொடுத்துருவான். பணத்தோட அருமை என்னன்னு தெரியாது, பணத்தோட அருமை என்னன்னு தெரியாது, அள்ளி கொடுத்துருவான் ராகு. கொடுத்துட்டு இவன் பணம் தான் கட்டுக்கட்டாக வருதுன்ட்டு இவன் சுகபோகமாக இருப்பான். வயசு இருக்குல்ல உங்களுக்கு, 20 வயசுங்கிறது வாலிபம். 20-22 வயசில் வந்துச்சுன்னா நல்லா வாலிபமான வயசு. பெண்களை தேடுவான், உலக இன்பங்களை தேடுவான், மாது கட்டுக்கட்டாக எடுத்து பணத்தை கொடுப்பான். இதுவும் பார்த்துருக்கேன் நான் என் வயசுக்கு, இதையும் பார்த்துருக்கேன். கட்டுக்கட்டாக எடுத்து செலவழிப்பான். பணம்னா என்னன்னு தெரியாது. அந்த ராகு எப்படின்னா ஒரு வீட்டில் கல்யாணங்க, எப்பா வாழை மரத்துக்கு சொன்னியா, சீரியல் செட்டுக்கு சொன்னியா, வாடகை பாத்திரத்துக்கு சொன்னியா, அதை சொன்னியா, இதை சொன்னியா, எல்லாத்தையும் நான் கட்டுவான். வீடு ஒரே அமக்கலமாக கிடக்கும், சொந்த பந்தமெல்லாம் ஒடியாரம். எல்லாம் புரிஞ்சுங்க. இதான் ராகு தசை. ராகு நல்லா இருந்து நடத்துனான்னா இதான் சொந்த பந்தம் எல்லாம் ஒடியாருவாங்க. ஏன்னா அங்கே பணம் வந்துருச்சு இல்லை, பணம் இருக்கும் ராகு தசையில். அதே போல தான் திடீரென்று வெளிச்சத்தை காட்டுவான் ராகு. அப்போ உனக்கு மயக்கம் வந்துடும். அந்த மயக்கம் வராத வயசு 45. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மயக்கம் வராத வயசு 45. 40லேருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு மயக்கம் வராது. சரிடா, நம்ம உடம்பு இதுதான், உயிர் இதுதான், நம்ம குடும்பம் இவ்வளவு தான், நம்ம குணம் இவ்வளவு தான். சரி, காசு வருதா, தான தர்மம் பண்ணுவோம், அந்த எண்ணத்துக்கு கூட வரலாம். சொல்ல புரியுங்களா? ஏன்னா அது ஒரு மெச்சூரிட்டியான வயசு 45. பெரும்பகுதி ஒரு பிள்ளையெல்லாம் கட்டி கொடுக்க பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்கும். அப்போ வரலாம் ராகு தசை. இந்த 20லேருந்து வரக்கூடிய ராகு தசை இவனை பல வழிகளில் கொண்டாந்து இழுத்துட்டு போயிடும். திடீர்னு அந்த ராகு கொடுக்க நிப்பாட்டிவிடுவான். நிப்பாட்டினா வாழ்க்கை இவனுக்கு இருட்டா போயிடும். கோடி ரூபா சம்பாதிச்சவன் 500 ரூபாய் வேலைக்கு போக முடியுமா? கோடி ரூபா சம்பாதிச்சவன் வெறும் 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வேலைக்கு போக முடியுமா? முடியாது. சம்பாதிச்ச காசை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் ராகு. அதான் செலவு பண்ணுறானே. 50 லட்ச ரூபா இருப்பான், 50 லட்ச ரூபாய்க்கு போய் ஏதாவது ஒன்று வாங்குவான். அடுத்த படம் அந்த ராகு நிப்பாட்டின பிறகு இதெல்லாம் விற்பான். கோடி ரூபா சம்பாதிச்சவன் 500 ரூபாய் வேலை போனால் எப்படி இருக்கும்? போக முடியுமா? அதான் ராகு. கொடுத்து கெடுப்பான். அந்த மெச்சூர் இல்லாத வயசில் ராகு வரும்பொழுது கொடுத்து கெடுப்பான். ராகுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது பெரிய புராணம் மாரி போயிட்டு இருக்கும். அதை ஆனால் வேணால் ஒன்றுங்க, ராகு திசை வந்தால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது காளகஸ்தி. திருநாகேஸ்வரத்தில் இருக்காரு, தனி சன்னதி கொண்டு இருக்காரு ராகு. ஆனால் காளகஸ்தி தான் இதுக்கு உலகத்திலேயே பரிகார ஸ்தலம். என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே மூலவரே சிவபெருமானே ராகுவா இருப்பார். இதுதான் பெரிய விஷயம். பெருமாளே சிவபெருமானே ராகுவா இருப்பார். அம்பிகை, அங்கே உள்ள அம்பிகை கேதுவா இருப்பாங்க. பெரிய அது அந்த ஸ்தலமானது நினைக்கும் போதே அந்த ஒரு மாதிரியாவது. நான் போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ராகுதசை நடந்துச்சுன்னா, சரியில்லைன்னா அவசியம் போயிட்டு வாங்க. சரி இருந்தாலும் சரியில்லைனாலும் காளகஸ்தி போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு தாண்டி திருப்பதி போகிறப்ப ஒரு வாட்டி நான் போயிட்டு வந்திருக்கேன். அது சிறந்த பரிகார ஸ்தலம். அது ராகு பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர சொந்தக்காரர் எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த வீட்டை சொந்தமாக்கிடுவார்.
அந்த வீட்டு அதிபதி போல செயல்படுவார். மேஷத்தில் இருந்தாருன்னா செவ்வாய் போய் செயல்படுவார். அதுமாதிரி எல்லா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ராகு திசை, அதாவதுங்க ராகு திசை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு பலூன் எடுக்கிறோம், பலூன் எடுத்து போதுமான அளவு காற்று ஊற்றுக்கு மேலே வேணால் வெடிச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. 45 வயசில் தெரியும் வெடிக்கணும். ஆனால் சின்ன பிள்ளையில் 10 வயசு பிள்ளைக்கு அது வெடிக்குமாங்கிறது தெரியாது, ஊதிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதான் சின்ன பிள்ளை ராகு திசை வரக்கூடாதுங்கிறது. 45 வயசு அது வெடிக்கணும் தெரியும் நமக்கு, வெடிச்சு போயிட்டா இதுக்கு மேலே ஊதுனா வெடிச்சிருவோம். 10 வயசு பிள்ளை பெருசாக இருக்குது ஊதுவோம். அதே போல தான் ராகுங்கிறது. ராகுனா என்னன்னு கேட்டிங்கன்னா எதையுமே பெரிது பண்ணி காட்டுவது, எதையுமே பெருசு பண்ணி காட்டுறது, ஒரு சின்னோண்டு பொருளை பெருசாகி காட்டுறது. சாதாரண மனிதனை பெரிய மனிதனாக கொண்டு காட்டிடும், மிகப்பெரிய மகானாக்கி விட்டுரும். இன்னொன்று, ஆன்மீகத்துக்கு ராகு பெரிய முக்கியம். ஆன்மீகத்துக்கு ராகு அவ்வளவு பெரிய ஒரு கிரகம். அது பெரிய ஆன்மீகத்துறையில் பெரிய ஆட்களுக்கெல்லாம் ராகு தான் முக்கியமான காரணம். அதே போல் அம்மாவுக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கும் ராகு தசை தான் பெரிய. அவங்கள பொக்குன்னு காலில் விடுவான் அம்மாவை பார்த்தோன்னு. ராகு தசை தான் அது. அவங்க வில் பவர். அவங்களுக்கு என்னன்னா பௌர்ணமி சந்திரனில் பிறந்திருப்பாங்க, பெரிய வில் பவர் உள்ளவங்க அந்த அம்மா பிறந்தது. அதே போல் எம்ஜிஆருக்கும் ராகுதசை தான். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ராகுதசை தான் பெரிய ஒரு யோகத்தை கொடுத்தது. இன்னைக்கும் மறையாத புகழ் எம்ஜிஆருக்குன்னா ராகுதசை தான். ராகுதசை தான் ஆட்சி பிடிச்சது. அம்மாவும் அப்படி தான், ராகுதசையில் தான் எல்லாமே நடந்தது. ராகு பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்பு நெஞ்சங்களே, என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.